ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறேன். இன்றைக்கி தம்பிக்காக நான் லஞ்ச் ரெடி பண்ணுறேன். நான் வந்து தம்பிக்கு எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறேன் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன். வாங்க எப்படி சமைக்கிறேன் இன்னும் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இவருக்கு சமைக்கிறதுக்காகவே இந்த ஒரு குட்டி பாத்திரம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த குட்டி பாத்திரத்தில் நான் அவருக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி, ஒரு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, இதெல்லாம் எடுத்து நல்லா நான் கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கழுவிட்டு அது கூட வந்து நான் ஒரு 5 பல் பூண்டு வந்து உரித்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட 5 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 5-6 மிளகு, கொஞ்சமாக வந்து பெருங்காயம், ஒரு பிஞ்சு அளவு மஞ்சப்பொடி, இதெல்லாம் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து தூள் பெருங்காயத்தோட கெட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கெட்டி பெருங்காயத்தையே வாங்கி அதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குழந்தைக்குன்னு யூஸ் பண்ணுறது நீங்கள் கெட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப நல்லது தூள் பெருங்காயத்தோட. பார்த்தீங்கன்னா நான் இது நல்லா வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா எடுக்கும்போதே நல்லா தாராளமாக தண்ணி, அது எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் சரியாக வேகாமல் மறுபடியும் தண்ணி சேர்த்து நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். நான் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேகிறதுக்கு. இப்போ இதை நான் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். அது கூடயே கொஞ்சம் வந்து ஒரு உப்பு சேர்த்துக்கிறேன். முழு உப்பு இல்லை, பாதி அளவு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வந்து இப்போ வந்து தம்பிக்கு வந்து 10 மந்த்து தான் ஆகுது, அதனால் நான் வந்து அரை உப்பு தான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள் நல்லா. நீங்கள் வந்து குக்கர்லேயே கூட நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து குக்கரில் வேக வைக்கல, நான் வந்து பாத்திரத்தில் தான் வேக வச்சுக்கிறேன். குக்கரில் வேக வச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இது கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்திங்கன்னா குக்கர்லேயே நல்லா வேக வச்சு நான் ஸ்பூனாலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அந்த பூண்டு, மிளகு, ஜீரகத்தோட டேஸ்ட்டெல்லாம் அதில் வந்து போயிட்டு அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து சமைச்சு கொடுங்க. பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து மதியானம் லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து மதிய லஞ்ச் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.